விஜயகாந்த் சாரோட போர்டு பார்த்தேன் நான். ஸோ மேக்ஸிமம் அதனால தான் இங்கே வந்து நான் ஸ்டாப் பண்ணேன். அவரோட போர்ட் போட்டு அதை 50 ரூபா கொடுத்தாங்க. ஓனர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சாரோட தான் இன்ஸ்பயர் ஆகி இப்போ கொஞ்ச நாளாக தான் இதை பண்ணிட்டு இருக்கதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் என் மாஸ்டருக்கும் ஒரு நாள் சம்பளம் இருந்தால் மட்டும் போதும். அன்னைக்கு வந்தா எடுத்துட்டு இல்லைன்னா விட்டுருவோம். அந்த மாதிரி 4 பேர் சாப்பிட்டு நிம்மதியாக இருக்காங்களா, எனக்கு அது போதும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ எங்கே பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரவாயல் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம இந்த கடை வந்து பிளான்லேயே கிடையாது, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கடைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது எதர்ச்சியாக அந்த பக்கம் போகும்போது தான் அந்த கடையை பார்த்தேன். இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா ஆர்கே சீரக சம்பா பிரியாணிங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு பீஃப் பிரியாணி, 60 ரூபாய்க்கு வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. மினிமமாக 50 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. அதை தவிர்த்து 100, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 100 தான். ஆனால் பீஃப் வந்து 50 ரூபா, சிக்கன் வந்து 60 ரூபா. அதுக்கு அடுத்த போர்ஷன் வந்து ரெண்டுமே 100 கொடுத்துட்ருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா தவாகரி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப வந்து லிமிட்டடான மெனு தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க சீரக சம்பாவில் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் சாரோட போர்டு பார்த்தேன் நான். ஸோ மேக்ஸிமம் அதனால தான் இங்கே வந்து நான் ஸ்டாப் பண்ணேன். அவரோட போர்ட் போட்டு அதை 50 ரூபா கொடுத்தாங்க. ஓனர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சாரோட தான் இன்ஸ்பயர் ஆகி இப்போ கொஞ்ச நாளாக தான் இதை பண்ணிட்டு இருக்கதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. 12 மணிக்கெல்லாம் கொண்டு வந்துடுவாங்களா. நம்மளும் அந்த டைமே வந்துட்டோம். மேக்ஸிமம் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கூட்டம். என்ன சொன்னாங்கன்னா ஒரு 1 o'clock 1:30 மேலாம் செம்ம கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம இங்கே தான் வந்து பிரியாணி ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கோம். சீரக சம்பாவில் நம்ம சிக்கன் பீஃப் ரெண்டுமே வந்து ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குதா? கடை பேர் போதுனா எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கேன்? நான் ஒரு வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கடை பேர் வந்து ஆர்கே பிரியாணி, ஆர்கே சீரக சம்பா. எப்படி நான் இந்த ஃபீல்டு இருக்கேன்? என்னுடைய தொழில் வந்து ஃபஸ்ட்டு வேலைன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர். நான் கார் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் கார் ஓட்டுறது எனக்கு கொஞ்சம் சின்ன உடம்பு நிறைய பிரச்சனை இருக்குது. உடம்பு சரியில்லாம் போகிறதுனால அப்படியே ஆக்டிங் டிரைவராக போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் ஒன்று இருப்பேன் சொல்லிட்டு ஃபுட் ட்ரக்கில் வச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் ஹோட்டல் நைட்டு ஃபாஸ்ட் ஃபுட் போட்டு, சரி நைட்டில் போடுறது எனக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள். மாஸ்டர்லாம் வரமாட்டாங்க, அடி லீவ் போட்டுறதுனால சரி பிரியாணி கடை போடுவோம்னு சொல்லிட்டு ரோட்டில் நம்ம வீடு பக்கத்தில் தான் இங்கேருந்து போட்டு தான் பிரியாணி டிரைவராக. அதுக்கும் இந்த தொழிலும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? எப்படி இருக்கு? இது மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா அப்படி சொல்லுங்க. நிறைய பேர் வரவங்க எல்லாம் சாப்பிட்டு போறவங்க எல்லாருமே நம்மள வாழ்த்துட்டு தானே போவாங்க. யாரும் குறை சொல்லி பேசலையே. எல்லாம் காலேஜ் பசங்கள்லேருந்து வழியில் வந்து கஸ்டமர் முதல் கொண்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா பிரியாணி உங்களால் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் வாய்ப்பு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. எனக்கும் என் மாஸ்டருக்கும் ஒரு நாள் சம்பளம் இருந்தால் மட்டும் போதும். அன்னைக்கு வந்தால் எடுத்துட்டு போவோம், இல்லைன்னா விட்டுருவோம். அந்த மாதிரி 4 பேர் சாப்பிட்டு நிம்மதியாக இருக்காங்களா, எனக்கு அது போதும். 50 ரூபா திருப்தியாக சாப்பிட முடியும். எப்படி நான் 50 ரூபா எல்லாமே ஒரு பிரியாணி பண்ணா இந்த சீரக சம்பா பிரியாணி 250 ரூபா கம்மி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. நான் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். போட்டு பார்த்தது எனக்கு மாஸ்டருக்கு ஆளுக்கு ஒரு 7 ரூபா சம்பளம் வந்து ஃபர்ஸ்ட் நாளே. சரி, இன்னும் நல்லா மேலே மேலே பண்ணால் இன்னும் மேலே வளர்றது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஓப்பனாக சொல்கிறீங்க, எனக்கு இவ்வளோதான் வந்துச்சு. ஆமாம், இருக்கிறத சொல்ல முடியும். எங்கள் 2 பேருடைய குடும்ப சூழ்நிலை இது. எங்களுக்கு இந்த வருமானம் வருது போதும். எனக்கு பெருசாக போகணும்லாம் ஆசை இல்லை. 4 பேர் சாப்பாடு கொடுக்குறோம், அதுவே மன திருப்தி தான் போகும். என்னென்ன பிரியாணி கொடுத்துருக்கீங்க? பீஃப் பிரியாணி கொடுக்குறேன், சிக்கன் பிரியாணி கொடுக்குறேன். ரெண்டுமே சீரக சம்பா தான் கொடுக்குறேன். இல்லைங்க, பாஸ்மதி தான் கொடுக்கணும்னு எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸுங்க இப்பவும் திட்டுறாங்க. என்ன எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம நாட்டுடைய நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமான அரிசி அது சீரக சம்பா அரிசி தான். இது நிறைய பேருக்கு தெரியாமல் போச்சு. இதை சாப்பிட்டா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இதில் 13 மருத்துவம் இருக்குது. இது உள்ள நீங்கள் யூடியூப்ல போய் செக் பண்ணி பாருங்க, 13 மருத்துவ குணம் இருக்குது. இதை கொடுத்தா நிறைய பேர் டாக்டருக்கு போயிட்டு ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் நான் இதை கொடுக்குறேன். ஸ்டார்டிங் 50 ரூபா கொடுக்குறேன், மினிமம் 50 ரூபா. அதில் விஜயகாந்த் சாரோட போஸ்ட் ரசிகர்னு சொல்ல அப்படிலாம் இல்லை. அவரை வச்சு, ஆனால் அவரால் தான் நான் 50 ரூபா பிரியாணி கொடுக்க வந்தேன். அவரால் தான் நான் பிரியாணி 50 ரூபா கொடுக்க வந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாருக்கும் ஆனால் அவர் இருக்கும் போது எனக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி ஒரு மனுஷன் சொல்லிட்டு. அவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவருடைய பெருமைகள்லாம் தெரியும். நிறைய பேருக்கு ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது, நிறைய ஏழை மக்களுக்கு கொடுக்குறது, அவருடைய ஆஃபீஸுக்கு வெளியே இன்னமும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறது அதெல்லாம் பார்த்தேன். சரி, அதை இது வரைக்கும் இவ்வளோ பெரிய மனுஷனுக்கே நம்ம 50 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுப்போம். அவருடைய இதுதான் இது. அவருக்கு தான் முழுக்க 50 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். வேற என்ன கொடுக்குறீங்க? பிரியாணி தவாகரி இருக்கு, முட்டை இருக்கு. இன்னும் பெருசாக பண்ணணும்னு ஆசை தான். கண்டிப்பாக இன்னும் பெருசாக பண்ணணும்னு ஆசை தான். கடை வந்து 11:30 மணிக்கு ஓப்பன் ஆகிடும். ஒரு 2:30-3 க்ளோஸ் ஆகிடும். மதுரவாயல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட். எம்ஜிஆர் காலேஜுக்கு முன்னாடி. மகளே ஃபைனலாக வந்து நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.
ஆக்சுவலாக என்னென்ன வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி வந்து ரெண்டுமே வாங்கியிருந்தேன். அந்த ரெண்டுமே வந்து 50 ரூபா போர்ஷன் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வீடியோவில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். 50 ரூபா போர்ஷன் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்ல ஒரு சஃபிஷியண்டான குவான்டிட்டியில் கண்டிப்பாக இருக்குது. நான் வேறு என்னென்ன வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னும் தவா கறி இருக்குது, வேறு அந்தளவுக்கு வேறு சைட் டிஷ்ஷில் போட்டி இன்னைக்கு போடலையா. ஸோ நான் தவா கறி வாங்கலை, வெறும் இது மட்டுமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் மட்டும் வந்ததுனால நான் இது மட்டுமே தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் எனக்கு பீஃபோட எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சீரக சம்பா ஃப்ளேவர்லாம் எனக்கு நல்லா வந்து சிக்கனில் நல்லா எனக்கு தெரிஞ்சது. சிக்கன் வந்து 60 rupees கொடுக்குறாங்க, பீஃப் வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. நான் பீஃபுமே நல்லா இருந்துச்சு, ரெண்டுமே நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் பெஸ்ட்டு ரெண்டுத்துல இது ரொம்ப பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு சிக்கன் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, ஆனால் சிக்கன் வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லிச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சிக்கன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெய்லி வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து இங்கே நிறைய பேர் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 50 ரூபா, அது மட்டும் இல்லாமல் எலும்பு குழம்பு கொடுக்குறாங்க. டேஸ்ட் வைஸ் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு, நான் அதுவுமே வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப ஒர்த்தானதுங்க. ஆக்சுவலாக ரொம்பலாம் ஹைப்லாம் பண்ணல, நான் கொடுக்குற காசுக்கு உண்டான தரம் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக நான் இன்ட்ரோ பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன். எப்படி சொல்கிறேன்னா ஒரு 12 o'clock வந்துட்டேன். நான் இன்ட்ரோ பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. நான் இன்ட்ரோ பேசி முடித்த உடனே நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பாருங்கள், நான் க்ளோசிங் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 தான் ஆகுது. மேக்ஸிமம் நான் எல்லா ஃபுல் வீடியோவே முடிச்சிட்டோம். மதுரவாயல் சைடு, கோயம்பேடு சைடு இப்படி போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் டைமில் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிச்சு சொல்லுங்கள். மறக்காம எப்பயும் போல நம்ம சொல்றது தான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.